ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான நிறைய நோய்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மருந்தான ஆட்டுடைய மண்ணீரல், அதாவது சுவரட்டியை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு ஆட்டுடைய ஒரு சுவரட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க, ஆனால் இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குது. ஹீமோக்ளோபின், அதாவது ரத்தத்தை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மிளகு ஜீரகத்தூள் எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் போல் எடுத்துகிட்டு அதிலே சேர்த்துக்கலாம். இது இப்படி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம், இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு கூட நல்ல ஒரு மசாலா மாதிரி கூட சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மூலம் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிளட் லாஸ் ஆயிரும். அவங்க இதை ஒரு மாதம் தொடர்ந்து காலையில் டீ குடித்ததுக்கப்புறமோ அல்லது வெறும் வயிற்றுலையோ கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரே மாதத்தில் அந்த வியாதியை சுத்தமாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில், அதாவது ஸ்லோ ஃபயரில் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க. செவரட்டி நல்லா கொஞ்சம் வேகணும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் நல்லா வற்றிட்டு செவரட்டியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ரசம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் இருக்குது, அதனால் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.